ஆசிரியருங்க பணம் வாங்காமல் முன்ன தொண்டு செய்தாங்க. சரி. அப்போது மாணவர்களும் பயந்தாங்க, ஆசிரியர்களும் அவங்க கடமையை செய்தாங்க. இப்போ மாணவர்களும் பயப்படுறதில்ல, ஆசிரியர்களும் அவங்க கடமை செய்யறதில்லை. ஏன் தெரியுமா? இப்போ ஒரு மாணவன் ஒரு தப்பு செய்கிறான்னா ஆசிரியர் அடிக்கணும்னு அவசியமாக கிடையாது. அவருக்குன்னு விரோதியாக அந்த பையன் தப்பு செய்யும் போது கண்டிக்கிறாரு. ஒரு அடி அடிச்சுட்டாருன்னா அவர் வீட்டில் போய் சொல்லிட்டு ஊரையே கூட்டு போய் ஸ்கூலாண்ட நிற்கிறான். ஆசிரியர் என்ன, நமக்கு எதுக்கு இந்த தொல்லை அப்படின்ட்டு விட்டுடுறோம். ஏன்னா முதல்ல நம்ம புள்ள சரியா இருந்தானா ஏன் ஆசிரியர் அடிச்சான்னு தாய் தகப்பன் சிந்திக்கணும். அதை சிந்திக்கிறது இல்லை. என் பிள்ளைய நீ எப்படியா கை வைக்கலாம்? ஏன் தெரியுமா? காசு கொடுத்து படிக்க வைக்கிறான். அதனால இந்த அதிகாரம் வருது. காசு இல்லாத படிக்க வச்ச காலத்துல அன்பு இருந்தது, இப்ப அதிகாரம் வருது. அதனால ஏற்படுற விளைவுகள் எல்லாம் இல்ல. நான் கேக்குறது, பெற்றோர்கள் வந்து ரொம்ப அன்பா வளர்த்துறாங்க, ஒரே இதில் அன்பா வளர்க்குறாங்கன்னு நீ எப்படி சொல்ற? ஆனா அந்த குழந்தைகள் வெறுத்து எப்படி அன்பா வளர்க்குறாங்கன்னு சொல்ற? உனக்குள்ளவே அன்பை வச்சுக்கினா அது அன்பா வளர்க்குறாங்கன்னு அர்த்தமா? அதுக்கு முதல்ல நீ படிக்க வைக்கும் போதே என்ன சொல்லி படிக்க வைக்கிற? எம்மா நீ அன்பா இருக்கணும், நீ அறிவாளியா இருக்கணும், நீ திறமசாலியா இருக்கணும், நீ 4 பேருக்கு உதவி செய்யணும்னு தானே படிக்க வைக்கணும். ஆனா நீ என்ன படிக்க வைக்கிற? நல்லா படிக்கணும், நிறைய வேலைக்கு போகணும், நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு தானே படிக்க வைக்கிறீங்க. அங்கே அன்பு வரும். அப்புறம் நம்மளுடைய செயலை பொறுத்து தான் குழந்தைய வளரும். எம்ஜிஆர் பாட்டில் ஒரு படத்தில் ஒரு பாட்டு இருக்கும், எந்த குழந்தையும் பிறக்கும்போது நல்ல குழந்தை தான், அது கெட்டவன் ஆகிறதும் நல்லவன் ஆகிறதும் அன்னையின் வளர்ப்பில்லைன்ட்டு. அது மாதிரி நம்ம வளர்க்குறதுலாம் பாதி கெடும் குழந்தை, மீதி அது வந்ததுலேயே கெட்டு போகும்.